ஹே guys வெல்கம் டு தமிழ் ஹோப் சேனல். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான் ஆகுது. ஸோ இந்த வீக்கெண்டில் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணி சூஸ் பண்ண ஒரு இடம் தான் வந்து தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். ஆமாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம தடாலேருந்து தான் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தடா டு தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்ரீகாళஹஸ்திலேருந்து திருப்பதி ரூட் வழியாக தான் போகிறோம். ஸோ இந்த ரூட் வழியாக போங்க, உங்களுக்கு ரோடு கண்டிஷன் நல்லா இருக்கும். வாங்க ட்ரிப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்ரீகாళஹஸ்தி ரீச் பண்ணி திருப்பதியும் வந்துட்டோம். ஸோ இந்த திருப்பதிலேருந்து தலகோனா வாட்டர் வந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ வாங்க வந்து தலகோனா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு போகலாம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பர்சன் வந்து 30 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து பைக்கு போகாது, நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃபாக பார்க் பண்ணுறேங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக வரணும், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வர்த்தான பிளேசஸ் தான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் கேமரா எடுத்து வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் வந்து நிறைய வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் இருக்குது. ஸோ அதையுமே ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த தலக்கோணம் அருவி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தலக்கோணம் அருவி இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் அந்த தலக்கோணம் அருவி. ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த தலக்கோணம் அருவியோட வியூ பாயிண்ட் பாருங்கள். ஸோ நம்ம வரும்போது ஒரு அருவி பார்த்தோம்ல, ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே வந்து அலோடு இல்லைன்னாங்க. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்மளை வந்து மேலே அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மேலே போகும்போது இந்த அருவிக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம். ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டேன் இந்த அருவியை. ஸோ இந்த அருவியோட வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம தம்பி என்ன பண்ணார், நேராக பேக்கை கூட ரிமூவ் பண்ணாமல் அவர் பாட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குளித்து முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் தெரிஞ்சது நம்ம பேக்கோட குளிச்சிருக்குன்னு. ஸோ அதையுமே பார்த்துட்டு நானும் போய் அங்கே நின்றுட்டேங்க. ஸோ எனக்குமே வந்து அங்கே போகும்போது பயமாகவும் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட குளிச்சிட்டோம், குளித்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் நடந்துச்சுங்க, அதையும் நம்ம வேடிக்கை பார்த்தோம். ஸோ வேடிக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர் நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். ஸோ எங்களோட பட்ஜெட் வந்து 1310 கிட்ட வந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த வீக்கெண்டில் எதனா பிளான் பண்ணுங்கள், தலக்கோணம் ஃபால்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க.